சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 49, 50 மற்றும் 51 சங்கீதத்தில் வசனங்களை தியானிக்க செல்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 49வது அதிகாரத்திலே செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதின் பயனற்ற தன்மையையும் உலகம் கொடுக்கிற அனைத்தின் நிலையில்லாத தன்மையையும் இந்த சங்கீதம் வலியுறுத்தி கூறுகிறது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேட வேண்டும். மற்றபடி செல்வத்தையோ மற்ற சிற்றின்பத்தையோ மற்ற உலக பிரகாரமான காரியங்களையோ தேடுவது அது தேவனுக்கு உகந்ததல்ல. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், செல்வச் செருக்கினால் அந்த அகந்தையினால் மனிதன் எப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கிறான் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் விளக்குகிறார். ஆனால் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே வேளையிலே தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி அங்கே தன்னை குறித்து ரட்சிக்கப்பட்ட அந்த காரியங்களை குறித்து சங்கீதக்காரர் பெருமை பாராட்டுகிறார். 50வது சங்கீதத்திலே இதோ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். மகிமை உண்டாவதாக. ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாய் இது ஏறெடுக்கப்பட்டு இருக்கிறது. 15வது வசனத்தில் பார்க்கிறோம். 14வது 15வது வசனங்கள், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் விசேஷமாய் இக்கட்டு காலங்களிலே இதோ நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிற வேளையிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துகிறவர். இதோ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டு. தொடர்ந்து 51வது அது சங்கீதத்திலே ஒரு பாவ மன்னிப்புக்காக பாவ அறிக்கை இடுகிற ஒரு சங்கீதமாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிகமாக பாவம் செய்து குற்ற உணர்வினால் மூழ்கி இருக்கிறவர்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய மன்னிப்பை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அது கிருபை, இரக்கம், மாறிடாத அன்பு, மனதுருக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. தாவீது தான் பாவம் செய்த பொழுது இப்படியாய் மனம் திரும்பின விதத்தை இது சுட்டி காட்டியது. நீ என்னை ஈசப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன்,
என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை இதயத்தை ஊற்றி அவன் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியே என்று சொல்கிறோம். உண்மையான ஆவியிலும் உண்மையிலும் தேவனை சொல்லுகின்ற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முன்னர் தேவன் உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. முன்னர் தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதம் அள்ளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.